இங்க 2ஆம் உலகப் போர்ல பயன்படுத்தின ஒரு வெடிகுண்டு ஒண்ணு கடற்கரை ஓரமா ஒதுங்கி கிடக்குது. அந்த வழியா வந்த ஒரு வெளிநாட்டு லேடியோ அதை பார்த்து போலீஸுக்கு தகவல் கொடுக்குறாங்க. உடனே பார்க்குற போலீஸ்காரரோ உடனே வெடிகுண்டுன்னு கன்ஃபார்ம் ஆகி அங்க இருக்கிற மக்கள் எல்லாம் போக சொல்லிட்டு அதை ஒரு குதிரையில ஏத்திட்டு கிளம்பிடுறாங்க. அன்னைக்கு நைட்டு அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒரு திருடன் வந்து இந்த வெடிகுண்டை இரும்பு பைப்புன்னு நினைச்சு எடுத்துட்டு போய் இரும்பு கடையில கொண்டு போட்டுறான். அடுத்த நாளே அந்த கடையில இருந்து ஏத்தக்கூடிய லோடுல இந்த வெடிகுண்டையும் சேர்த்து ஏத்திடுறாங்க. அந்த லோடு நேரா நம்ம ஹீரோ வேலை போகக்கூடிய குடோனுக்கு போய் சேருது. அங்கதான் அவன் டிரைவரா வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறான். அங்க டிரைவரா இருந்தாலும் அந்த கடை முதலாளி அவனை லோடெல்லாம் இறக்க சொல்றாரு. இதனால ஒரு நாள் சரக்க போட்டுட்டு அந்த ஆள்கிட்ட சண்டைக்கே போயிடுறான். இவன் சண்டைக்கு வரதை பாக்குற முதலாளி உடனே இவனை வேலையை விட்டே தூக்கிடுறாரு. அன்னைக்கு நைட்டு ஏத்தி வச்ச லோட எடுத்துட்டு போறதுக்கு டிரைவர் இல்லாதனால நம்ம ஹீரோவிட்டே போய் பேசுறாங்க. அவனையும் அனுப்பி விடுறாங்க. ஆனா இந்த வாட்டி முதலாளிக்கு விசுவாசமான ஒரு விசுவாசியும் கூட அனுப்பி விடுறாங்க. முதலாளியே விசுவாசியை பார்த்து அவன் ஒரு திருட்டு பைய கொண்டு போற எடையை கரெக்டா கொண்டு போய் சேர்த்துட்டேன்னா உன்னை அடுத்த டிரைவர் ஆக்குறேன்னு சொல்லி அனுப்புறாரு. நம்ம டிரைவர் ஆக போறோன்ற சந்தோஷத்துல அங்க இருந்து கிளம்புறான். அந்த லோடுல தான் அந்த வெடிகுண்டும் இருக்குது. போறவங்க ஒரு ஹோட்டல்ல வண்டி நிப்பாட்டி சாப்பிட்டு போலான்னு சொல்லி கூப்பிடுறான். அந்த விசுவாசியோ ஓனர் மேல இருக்கிற விசுவாசத்துல சாப்பாடு வேணாம்னு சொல்லிடுறான். கொஞ்ச நேரத்துல அங்க போடுற கொத்து பரோட்டாவோட வாசனை இவனோட மூக்க தொலைக்கும். உடனே அங்க இருந்து இறங்கி போய் சாப்பிட உட்காந்துடுறான். சாப்பிடுற வேகத்தை பார்த்து ஹீரோவே பயந்து போயிடுறான். வெளியே சாப்பிட்டு முடிச்சு இவங்க கொண்டு போய் இறக்க வேண்டிய குடோனுக்கும் போயிடுறாங்க. அங்க போய் எடை போடுறதுக்கும் வண்டி நிப்பாட்டுறாங்க. அங்க போய் வெயிட் போட்டு பார்த்தாச்சுன்னா எப்பவும் போல வெயிட் கம்மியாவே இருக்குது. அதை முதலாளிக்கு போன் பண்ணி சொல்றான். அவரோ இவனையும் திருட்டு போயிலன்னு சொல்லி திட்ட ஆரம்பிச்சிடுறாரு. அவன் வாங்கி கொடுத்த கோட்டருக்கும் கோழி பிரியாணிக்கு ஆசைப்பட்டு என்ன ஏமாத்த பாக்கியா நீ டிரைவர் ஆகிற கனவை மறந்துருன்னு சொல்லிட்டு போன வச்சிடறாரு. இந்த நேரம் அங்க உள்ள மேனேஜரும் நம்ம ஹீரோவை கூப்பிட அவனும் அங்க போய் பாக்குறான். அவரும் அந்த வெடிகுண்டை காட்டி இது என்னதுன்னு சொல்லி கேட்கிறாரு. சொல்லும் போது அந்த மேனேஜரோ ஒரு பதட்டமா இருக்கிறாரு. அதை கவனிக்கிற நம்ம ஹீரோவோ அது ஒரு இரும்பு பைப்பு, அதுக்குள்ள பித்தாலெல்லாம் இருக்கும், அதை கட் பண்ணி எடுக்க முடியாதுன்னு சொல்லி கேட்கறான். உடனே அந்த மேனேஜரோ இது பைப்பு இல்ல அது பாம்புன்னு சொல்லிடுறாரு. அதை பார்த்து பயந்து போனா நம்ம ஹீரோவோ பாமான்னு சொல்லி ஓட பார்க்க உடனே அந்த மேனேஜரோ இதை எடுத்துட்டு உடனே வெளியில கிளம்புங்கன்னு சொல்லி அனுப்பி விட்டுறாரு. அவனும் வேற வழி இல்லாம அதை எடுத்துட்டு வண்டியில ஏத்திட்டே கிளம்பிடுறான். அப்படி அந்த வெடிகுண்டை எடுத்துட்டு போறவங்க அங்க உள்ள ஒரு காட்டுக்குள்ளேயே அதை பதிச்சு வச்சுட்டு போயிடுறாங்க. அப்படி போகும்போது தான் ஒரு லேடியை மீட் பண்றாங்க. அவங்களும் அந்த வெடிகுண்டை தேடி தான் அவங்க இவ்வளவு தூரம் வந்திருப்பாங்க. ஏன்னா இதே மாதிரி வெடிகுண்டு கடற்கரையில ஒதுங்குறது இது முதல் வாட்டி கிடையாது. ஆல்ரெடி இந்த மாதிரி வெடிகுண்டு கடற்கரையில ஒதுங்கி இருக்கும். அது வெடிக்கவும் செஞ்சிருக்கும். வெடிச்சதுல இவங்க அப்பா அம்மாவும் இறந்து போயிருப்பாங்க. அந்த வெடிப்புல பாதிக்கப்பட்ட எந்த ஒரு குடும்பத்துக்கும் இழப்பீடு கிடைச்சிருக்காது. அது கிடைக்கணும்னா இவங்களுக்கு போதிய ஆதாரம் வேணும். அதனால தான் அந்த வெடிகுண்டு ஆதாரமா காட்டணும்ன்றதுக்காகவே இந்த வெடிகுண்டை தேடி அலைஞ்சிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிற நம்ம ஹீரோ உடனே வெடிகுண்டை பதச்ச இடத்துக்கு இவங்களை கூட்டிட்டு போறான். அங்க போய் பார்த்தாச்சுன்னா பதச்ச இடத்துல வெடிகுண்டு இல்ல. எல்லாருமே பதட்டமாகறாங்க. அப்பதான் பக்கத்து கிராமத்துல ஏதோ திருவிழா நடக்கிறத பாக்குறாங்க. அப்ப அந்த திருவிழாவுக்கு தான் யாரோ எடுத்துட்டு போயிருப்பாங்கன்னு சொல்லி முடிவு பண்றாங்க. உடனே இவங்க எல்லாருமே அங்க போய் பாக்குறாங்க. அங்க போய் பார்த்தாச்சுன்னா வெடிகுண்டுக்கு அம்மன் அலங்காரம் பண்ணி பூஜை எல்லாம் நடத்திருக்காங்க. ஒரு வெளியே அந்த வெடிகுண்டையும் எடுத்துட்டு அவங்க கிளம்புறாங்க. அந்த நேரம் அந்த போலீஸ்காரனும் பாத்துறான். உடனே இவங்கள ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறான். இவங்க போய்கிட்டு இருக்கும்போது ரோட்ல இருக்கிற செக் போஸ்ட்ல மோதி வண்டி ஆக்சிடென்ட் ஆகி நிக்குது. இவங்க எல்லாருமே மயங்கிடுறாங்க. ஆனா அதை பயன்படுத்திக்கிற அந்த போலீஸ்காரனும் அந்த வண்டியை எடுத்துட்டு கிளம்பிடுறான். ஆனா நம்ம ஹீரோவோ அவனை ஃபாலோ பண்ணி போய் ஒரு வழியா ஒரு கல்கோரியில வச்சு அந்த போலீஸ்காரனை அடிச்சு போட்டு அந்த பாம்பையும் மீட்கிறான். அந்த வெடிகுண்டை செயலிழக்க வைக்கிறதுக்காக ஒரு லாரியில ஏத்திட்டு கிளம்புறாங்க.